Hi, I'm going to show you all my everyday makeup routine. அதுக்கு நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணுறேன். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். சன்ஸ்க்ரீன் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு 2 minutes நல்லா மசாஜ் கொடுக்குறோம். மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒயிட் காஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஸ்கின் வந்து அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம கலர் கரெக்டர் போட போகிறோம். கலர் கரெக்டர் நான் இப்போ ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்மெண்டேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க்னஸ் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஷேடோஸ் இல்லமோ அங்கெல்லாம். ஸோ அதை நான் பிளெண்ட் பண்ணுறேன் ப்ரஷ்ஷை வச்சு. நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் ஒரு ஆரஞ்ச் டிண்ட் தெரியும். ஸோ நம்மளோட ஸ்கின் டோன்லேயே நான் கன்சீலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எங்கெல்லாம் ஆரஞ்ச் கலர் கரெக்டாக அப்ளை பண்ணமோ அந்த இடத்துலலாம் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்லா பிளெண்டிங். அதுக்கப்புறம் ப்ளஷ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் அது. ஸோ டூல் டு த கீ பிளெண்டிங் தான். ஸோ நல்லா நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் பவுடர் போட போகிறேன். எனக்கு எங்கெல்லாம் ஆயில் செக்ரிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் நான் பவுடர் போட்டுக்கிறேன். பவுடர் போட்டு நான் அதில் மேட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர்டூ. ஜஸ்ட் ஃபில்லிங்ஸ் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் 2 ஐப்ரோலையும். உங்களுக்கே தெரியும் என்னோடய 2 ஐப்ரோஸும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நான் ஈவனாக ஃபில் மட்டும் நான் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ப்ரௌன் டஸ்ட்டை பேக்கில் இருக்கிற கோம்ப் வச்சு நான் டஸ்டப் பண்ணி விடுறேன். அப்போது நம்மளுக்கு க்ளீன் நேச்சுரலாக ஒரு நம்மளுக்கு ஐப்ரோ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐ ஷேடோஸ் எடுத்திருக்கேன். ஐ ஷேடோஸ் ஃப்ரம் ப்ரௌன் ஃபேமிலி. பிகாஸ் கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும். டைம் ஆக்சிடைஸ் ஆகும்போது ரொம்ப ஷேடோஸ் போட்ட மாதிரி தெரியாது. வாட்டர் லைன்லேயுமே சேம் எக்ஸ்ட்ரா ஷேடோஸ் இருக்கிறத நான் அப்படியே அதை பிளெண்ட் பண்ணுறேன். ப்ரௌன் ஃபேமிலியில் இருக்கிற லிப் லைனர் எடுத்திருக்கேன். லிப் லைனர் அவுட்டர் கார்னர் எல்லா இடத்துலையுமே ஈவனாக லைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக டேப் பண்ணி விடுறேன். டேப் பண்ணால் ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். மஸ்காராவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேக்கப்பில். நம்ம மேக்கப்பே டிஃபைன் பண்ணி கொடுக்க போகிறது தான். ஸோ நம்ம மேக்கப்பில் மஸ்காரா இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் வாட்டர் லைன்லேயுமே அப்ளை பண்ணியிருக்கேன். And the final look. Thank you for watching.